ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு 5 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு உரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 2 வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கடுகு, 3/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் உரித்து எடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை ஆட் பண்ணிக்கலாம். கடுகை ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தால் தான் கடுகோட வாசம், கடுகோட காரமும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே பச்சை மிளகாய் போடும்போது கீறிட்டு போடுங்க, நடுவில் 2ஆக கட் பண்ணி லைட்டாக. ஏன்னா நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேவா? இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் இல்லைனா கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயத்து கூட நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணாதாங்க அது கரெக்ட் ஸ்டேஜாக கறிவேப்பிலைக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப பச்சையாக சாப்பிட்டாலும் நம்மளால் சாப்பிட முடியாது, ரொம்ப கருகி போயிட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது. நம்ம வந்து கறிவேப்பிலலாம் நிறைய பேர் சாப்பிடும்போது ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு டேஸ்ட் இல்லாததால் தான். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்துக்கூடயே கொஞ்சம் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட்டே மாறிடுங்க. சாப்பிடும்போது அது நம்மளுக்கு கசக்கிற மாதிரி இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே கறிவேப்பிலை இது கூடயே போட்டு வதக்கிடுங்க. அதை நம்ம எல்லாருமே ஈஸியாக எடுத்து சாப்பிடுவாங்கங்க. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த டைமில் நம்ம இஞ்சி எடுத்து ஆல்ரெடி நச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, இந்த மாதிரி டிஷ்ஷு செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்பாங்க, இல்லைனா இஞ்சியும் பூண்டையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிப்பாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஏன் தனித்தனியாக போடுறோன்னா, உங்களுக்கு எல்லா டேஸ்ட்டுமே தனித்தனியாக தெரியுங்க. பூண்டோட டேஸ்ட்டு அது தனியாக தெரியும், இஞ்சியோட டேஸ்ட்டு அது தனியாக தெரியும். நீங்கள் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த டைமில் ஆட் பண்ணுறேன்னா, அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கும். ஓகேங்களா? இப்போ இந்த தக்காளி வந்து ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. மிளகாய்த்தூளும் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. எப்பவுமே தொக்கு வைக்க போது மிளகாய்த்தூள் அதிகமாக போடாதீங்க. 3/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அதுவே போதுமானது. அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் மிளகாய்த்தூள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு இந்த தொக்கு செய்யும்போது புளிப்பும் வரும், காரமும் வரும். ஓகேங்களா? இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையை நம்ம எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி போடுறோன்னா, அப்போ தான் உள்ளவும் நல்லா அந்த சாறு வந்து இறங்கும் அப்படின்றதுக்காக தாங்க. சரிங்களா? நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் டம் போட்டு வைக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மிளகாய்த்தூள் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதோட வாசம்லாம் நம்மளுக்கு போகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிச்சு. நல்லா கொதித்து அந்த வாசம் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான டேஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நேரம் ஓப்பனாக வந்து இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். ஏன்னா ஓப்பனாக கொதிக்கும் போது தான் இது தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம அந்த தொக்கு மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா கொதிக்குது.
நல்லா உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி ஒரு பதத்தில் வருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. எப்போவுமே வந்து இப்போது இந்த மாதிரி வந்து குழம்பு தொக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து தொக்கு அதிகமாக வேணும், அப்போ வந்து நான் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலான்னா உங்களுக்கு டேஸ்டியாக மாறிடும். உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து இன்னமும் கூட ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ 2 எடுத்த இடத்துல ஒரு 4 ஒரு 3 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. எப்பவுமே நம்மளுக்கு வந்து குழம்பு கிடைக்கணும், அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக தண்ணியை அதிகமாக சேர்த்துடவே கூடாது. தக்காளி வெங்காயம் தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். ஓகேங்களா? எப்பவுமே தொக்குக்கெல்லாம் தண்ணி கொஞ்சமாக தான் வச்சாதான் அதோட டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம எண்ணெய் நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் வந்து அந்த தொக்குலேருந்து லைட்டாக பிரிஞ்சு வருங்க. அந்த ஸ்டேஜ் நம்ம வந்துடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்கள் பசங்களும் கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.